இந்த ஸ்டேடியம் மிகவும் முக்கியத்துவம் பெறுகிறது என்று இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி அண்ட் ஸ்போர்ட்ஸ் மெம்பர்ஸ் எல்லோரும் முக்கியத்துவம் பெறுகிறார்கள் என்று. அதற்கு காரணம் சட்டமன்றம் இன்றுதான் நிறைவு பெற்றிருக்கிறது. கிராமத்திலே ஒரு பழமொழி உண்டு. எங்க கிராமத்தில் மழை வரும், மழை வந்தா இடி இடிக்கும். கிராமத்தில் குடிசை வீடு, மழை பெஞ்சா வீடு ஒழுகும். கிராமத்தில் ஒரு அத்தியாயம் இருக்கு, என்ன தெரியுமா? அது மழை வந்தா இடி இடிச்சா எங்க பெற்றோர்கள் எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பேரை சொல்லி அழைப்பாங்க. அது என்ன பேர் தெரியுமா? அர்ஜுனா, அர்ஜுனா, அர்ஜுனான்னு சொல்லித்தான் அழைப்பாங்க. ஆனா அது நிஜம். இட் இஸ் ட்ரூ. அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொன்னாலே இட் இஸ் ஃபேக்ட். மழையே நிற்கும். கிராமத்தில் நான் பார்த்தது. அம்மா என்ன செய்வாங்க, கிராமத்தில் சாக்கு இருக்கு இல்லையா, சாக்கு, கோணி பையால சாக்கு தலைமையில போடுவாங்க எனக்கு. ஏன்னா மழை ஒழுகுனா கூரையில வரும், கூரை ஒழுகுனா சுவர் இடியும், சுவர் இடிஞ்சா அந்த மழை தண்ணி என் மேல விழும். அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா கோணியை எடுத்து மூடி மறைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு கிராமத்து இளைஞன், வணக்கத்திற்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சார் அவர்களினுடைய ஆட்சியிலே இந்த மேடையிலே நான் இருக்கிறேன். இது ஒரு அபூர்வமான ஒரு மேடை. இங்கே அமர்ந்திருக்கிறவரெல்லாம் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு காலத்தில் ஸ்கூல்ல நாம் பார்த்து பார்த்து வியந்து போறது எது தெரியுமா? மெடல் கிடையாது. ஸ்கூல்ல படிக்கும் போது நான் பார்த்து பார்த்து வியந்து போறது ஒண்ணு மட்டும்தான். அது என்னன்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டிஸ் போட்டிருக்கிற கோட்டு தான். பாஸ்கர் அண்ணன் போட்டிருக்கிற கோட்டு. சின்ன பையனா இருக்கும்போது அந்த கோட்டு மேலேயே எனக்கு ஒரு கண்ணு. இந்த கோட்டை நம்ம போடுவோமா? ஒரு நாளாவது கோட்டு போடுறவங்களை தொட்டு பார்க்கலாமா? இந்த கோட்டு ஓரத்தில் போய் நிக்கலாமான்னு காத்திருந்த நான் ஆரம்ப கல்வியில் நடுநிலை கல்வி, உயர்நிலை கல்வி, மேல்நிலை கல்வி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், தென் போஸ்ட் கிராஜுவேஷன்ஸ் படிப்படியாக வருகிற பொழுது 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது 10,000 கிலோமீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கிராமப்புறத்தில் முதல் மாணவனாக வந்தவன் விஸ்வநாதன். அன்னைக்கு ஹிந்துல ஆர்டிக்கல் எழுதுறாங்க. ஹிந்துல ஆர்டிக்கல் அதை மூடி மூடி பையில வச்சுக்குவேன். நான் ரொம்ப காலமா நான் வச்சிருந்த பழக்கம் உண்டு. அந்த ஓட்டம் தான் என்ன ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியா ஆக்கல. அது ஒரு அரசியல்ல கொண்டு வந்து என்ன இப்ப சேர்த்திருக்கு. ஆனா என்னுடைய ஆசை என்ன தெரியுமா? நேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் ஆஃப் ஸ்போர்ட்ஸ், NIS கோச் ஆகணும்ன்றதான் என்னுடைய பிறப்பால் உயர்ந்த ஆசை. ஒரு காலம் நான் பாலிடிக்ஸ்க்கு வரலன்னா NIS கோச்சா தான் ஆயிருப்பேன். ஒரு கல்லூரியினுடைய பிசிக்கல் டைரக்டரா ஆயிருப்பேன். ஒரு காலேஜோட பிசிக்கல் டைரக்டர் தான் நான். ஏன்னா அந்த கோட் எனக்கு எப்படி கிடைச்சதுன்னா, SL குரானான்னு ஒரு கவர்னர் இருந்தார். அண்ணா ஞாபகம் இருக்கா? SL குரானா, மேபி யூ நோ அவர் ஆஃப் இட். தமிழ்நாட்டோட கவர்னர் SL குரானா. நான் 89ல மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில யூனிவர்சிட்டி செலக்ஷன் கபடி பிளேயர். இந்த நீ உடைஞ்சு போச்சு, இந்த ஷோல்டர் இறங்கி போச்சு. எங்க அம்மா என் பையன் கபடியே விளையாடுறான்னு மடியில மண்ணை கட்டிக்கிட்டு ஆத்துல போய் இறங்கிட்டாங்க.
சத்தியம் வாங்கினாங்க, இனிமேல் கபடியே விளையாட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டாங்க. அதையும் மீறி நான் கபடியை விளையாடுனது என்ன காரணம்னா, அந்த கோட்டை தொட்டு பார்க்கணும்னு நினைச்சேன். நான் அந்த கோட்டை வாங்கிட்டேன். ஒரு நாள் அந்த கோட்டை வாங்கியாச்சு. ஒரு நாள் மாண்புமிகு கவர்னர் எஸ்.எல். குரானா அவர்களிடம் இன்டர் யூனிவர்சிட்டி கபடி விளையாட்டினுடைய தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படி என்கிற ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் என்கிற அந்த கோட்டை போட்டுக்கிட்டு எங்க கிராமத்துல போனா, எங்க கிராமமே என்ன ஆயிடுச்சு தெரியுமா சார்? இந்த ஏன் கேக்குறீங்க, யானையில வச்சுதான் என்ன ஊர்வலம் விடல. ஒட்டுமொத்த கிராமமே கூடி போச்சு. ஆல் வில்லேஜஸ் தார தம்பட்ட மேலம் கோயில் ஆரத்தி தேங்காய் உடைக்கிறது எல்லாமே பண்ணி ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன் என்ன கொண்டு வந்தாங்க. ஆனா எங்க அம்மா அன்னைக்கு அடைஞ்ச சந்தோஷத்துல இன்னைய வரையிலும் அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எங்க வீட்டுல தான் இருக்காங்க. நான் சொன்னேன், அம்மா இன்னைக்கு ஆதவ் சார் என்ன ஒரு மீட்டிங் கூப்பிட்டுருக்காங்க, அதுக்கு நான் போறேன்னு சொல்ல பொழுது, கபடியை பத்தி பேசாதடா நீ, ஏன்னா நீ கேட்கவே மாட்டேன்னு சொன்னாங்க. பட் கபடி மட்டும் கிடையாது. ஒரு நாளைக்கு கிராமப்புறத்தில் இளைஞன் 40 கிலோமீட்டர் ஓடுவேன். எவ்வளவு? 40 கிலோமீட்டர். கடலூர்ல இருந்து சிதம்பரம் வரையிலும் ஓடுவேன். வரும்போது ட்ரெயின்ல வருவேன், இல்ல டிராக்டர் பிடிச்சுக்கிட்டே வருவேன். கடலூர்ல இருந்து பாண்டிச்சேரி 22 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருப்பேன், ஓடுவேன். வரும்போது பஸ்ல வருவேன். கடலூர்ல இருந்து பண்ருட்டி 18 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருப்பேன், திரும்பி வருவேன். அந்த ஸ்டாமினா தான் இன்னைக்கு பாலிடிக்ஸ்ல சில பேரை எதிர்க்கிற மனநிலை நமக்கு கிடைச்சு அசம்பிளியில விளையாடுறோம் நம்மெல்லாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஒரு நல்ல ஹாப்பி ஜாய் மூடுல இருக்கோம். இந்த ஹாப்பி ஜாய் மூடுக்கு என்ன காரணம்னா, இந்த ஸ்டூடெண்ட் ரெண்டு விதமா பிரிக்கலாம். ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட், நான் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட். இந்த நான் ஸ்டூடெண்ட் மூவ்மெண்ட்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நெஹ்ரு யுவ கேந்திரான ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சாங்க. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறையினுடைய அமைச்சகம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஜவஹர்லால் நேரு காலத்தில் துவங்கப்பட்டது. அதுல பணியாற்றினவன் நான். அதன் பிறகு பாலிடிக்ஸ் வந்திருக்கான. பட் இன்னைக்கு தேவை என்ன தேவைன்னா, உயர்கல்வித்துறையினுடைய அமைச்சர். எஜுகேஷனை பொறுத்தளவுல இன்னொரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது பிசிக்கல் எஜுகேஷன். எஜுகேஷன், பிசிக்கல் எஜுகேஷன், இதை ரெண்டையுமே பிரிக்க முடியாது. சோ பிசிக்கல் எஜுகேஷன், எஜுகேஷன் ஜாயின் டுகெதர். இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட் ஷைன் பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு முடிவு எடுக்கணும். மிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா நம்ம மினிஸ்டர் நம்ம எல்லாருக்கும் மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண போறாரு. அதுதான் உண்மை. அது என்ன சப்போர்ட்? என்ன சப்போர்ட்னு கேட்டா, கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஷூ இருக்காது, கிராமப்புறத்தில் இளைஞர்களுக்கு நல்ல ட்ராக் இருக்காது, கிராமப்புறத்தில் இருக்கிற இளைஞர்கள் நல்ல ஷார்ட்ஸ் டி-ஷர்ட்ஸ் இருக்காது. ஆனா இன்னைக்கு எல்லாமே சாதாரணமான பிளாட்ஃபார்ம் இல்ல, எல்லாமே மேட்ல தான் இன்னைக்கு நம்ம விளையாடுறோம். சிந்தட்டிக் மேட். ஒரு காலத்துல தரையில தான் எல்லா கேம்ஸ் விளையாடணும். வாலிபால், ஃபுட்பால், ஹாக்கி, கபடி, கிரிக்கெட், எவ்ரிதிங் மண்ணுல தரையில விளையாடின காலம் போய் சிந்தட்டிக் மேட்ல விளையாடுற காலம் வந்திருக்கு. So what I wanted to request to Honorable Minister, இன்னைக்கு தமிழ்நாட ஒலிம்பிக்ல ஷைன் பண்ண வைக்கிற ஒரு வண்டர்ஃபுல் நம்பர் 1 ஸ்டேட்டா மாத்துறது தான் நம்ம மினிஸ்டருடைய ஐடியா. சோ அதுக்கு அவங்க என்கிட்ட சொன்னாங்க, சார் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இனி ஸ்போர்ட்ஸோட நம்ம மெர்ஜரி பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம நிறைய யங் பீப்புள, ஒரு டேலண்டட் பீப்புள ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு நிறைய டெவலப்மெண்ட் கொடுக்க போறேன்னு சொன்னாங்க. ஐ திங்க் சோ 3% நம்ம கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கோட்டா நம்ம வச்சிருக்காங்க, ரைட்? 3%. இந்த 3% ஸ்டூடெண்ட் கொடுக்கிற அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாவை ஐ ரெக்வெஸ்ட் ஹானரபிள் மினிஸ்டர், யூ ஷுட் இம்ப்ரூவ் ஆர் 5 ஆர் 6 ஆர் 7 வாட் எவர் யுவர் இன்ட்ரெஸ்ட். It's needed. How we are developed the sports? First, the employability. I'm a player. Where I am getting employability? So player get a employability. The employability is, you should give a representative and presentations. இன்னைக்கு 3% கொடுக்கறாங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் 5 கொடுக்கணும், 7 கொடுக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணணும், தேவையான
மெட்டீரியலா உங்களுக்கு கொடுக்கணும். சோ இத மட்டுமே நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா பிகாஸ் ஸ்டால் வார்ட்ஸ் இருக்காங்க. என்னுடைய அருமை நண்பர் ராஜ்மோகன் நஞ்சு கலவாத கொஞ்சம் தமிழ் பேசுகிற ஆற்றல் மிகுந்த இளைஞர். த பியூட்டிஃபுல் வண்டர்ஃபுல் ஸ்பீக்கர் இந்த தமிழ்நாடு. என்னுடைய அருமை தங்கை கீர்த்தனா அவர்கள் அருமையான ஒரு போர்ட்போலியோ. ஆச்சரியம். இந்த மாதிரி எங்க கேபினட்டை பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் அசந்துருவீங்க. எல்லாருமே 28, 29, 30, 31, 32, 33 the young potential ministers in the world. எல்லாரும் அமெரிக்காவை காட்டணும், யூகேவை காமிச்சோம். ஆனா இனிமேல் தமிழ்நாட்டை தான் நம்ம காட்டணும். பிகாஸ் ஆல் ஆர் யங் பீப்புள். பிகாஸ் நல்ல நாலேஜ், ஹைலி இன்டலெக்சுவல்ஸ். சோ என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாணவர்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு உயர் கல்வித்துறை, நான் சார்ந்திருக்கிற ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டரி, ஹானரபிள் மினிஸ்டர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களோடு பேசி வருகிற டிமாண்ட்ஸ் அண்ட் கிராண்ட்ஸ் பட்ஜெட்ல வருகிற பொழுது கடந்த காலங்களில் 3%, ஆனா இனி வருகிற காலங்களில் அதனுடைய சதவிகிதத்தை உயர்த்தி கொடுக்கிற பொழுது நம்ம என்ன ஏசியா விளையாட்டு போட்டி, நமக்கென்ன காமன்வெல்த் விளையாட்டு போட்டி, நமக்கென்ன ஆசிய ஒலிம்பிக் போட்டி, நமக்கென்ன ஒலிம்பிக் போட்டி, அவைகளில் மிகப்பெரிய உயரத்தை கிடைப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு ஒரே ஒரு விஷயம் ஃபைனலா சொல்றேன். 2010 I was member of parliament. 2010 I was member of parliament. The parliament committee commonwealth game நடத்துறாங்க டெல்லியில. The new stadium, the government of India constituted a committee. And the commonwealth committee I'm one of the member. So I proudly say that I'm a sports personality standing in front of you, all sports eminent personality and young peoples. Thank you very much, Honorable Minister.